guys, I am Rajkumar. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா டுடே இன்னைக்கு எனக்கு எவ்வளவு AdSenseல இருந்து இன்கமிங் கிடைச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். எதனால நான் இந்த ரிப்போர்ட் வீடியோவா போறேன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆன இந்த நிறைய சேனல் இருக்குதால பல சேனல்ஸ் டவுட் கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரியும் கம்யூனிட்டில போஸ்ட் போடுறதுக்காக இந்த வீடியோ நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்குற இன்கமிங் சோர்ஸ் எல்லாமே எனக்கு வெப்சைட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? வெப்சைட்டுக்கு வேற இன்கமிங் வரும், யூடியூப்ல இருந்து தனி இன்கமிங் வரும். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.48 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது $1 48 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? $1 இந்தியன் டாலர் பிரகாரம் நமக்கு ₹70 75 கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 1.92 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு $2க்கு ஒரு 8 சென்ட்ஸ் கம்மியாக இருக்கு. லாஸ்ட் 7 டேஸ் பார்த்தீங்கன்னா $21.59 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? திஸ் மந்த் கார்டஸ் லாஸ்ட் 28 நாளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு $60 கிடைச்சிருக்கு. நண்பா கரெக்டாக நமக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்கு ஒரு டேட் 5 வரைக்கும் இந்த டேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸில் இதில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி போன மந்த்தில் எனக்கு $54 என்னுடைய வெப்சைட்டில் வந்தது. 54.40 சென்ட்ஸ் எனக்கு கிடைச்சது. ஓகேங்களா? இப்போ இந்த $60 இருக்குல்ல, இந்த 60 இந்த 54 ப்ளஸ் பண்ணி இதில் வேலண்டில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேமெண்ட் 137 எடுத்துருக்குல்ல, அது போல் இந்த 60 ப்ளஸ் இந்த 54 நமக்கு ஆட் ஆகிட்டு டோட்டலாக நமக்கு வந்துடும். சரிங்களா? இதுதான். பட் யூடியூப் பேலன்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் மந்த் எண்டில் அங்கே க்ளோஸ் பண்ணும்போது டேரெக்டாக இந்த பேலன்ஸில் அது ஆட் ஆகிடும். இந்த வெப்சைட் மட்டும் நான் யூடியூப் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதால எனக்கு டேரெக்டாக யூடியூபோட அமௌண்ட் இதில் லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் வியூஸ் ஒரு 8 ஹவர்ஸில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 691 பேஜ் கிடைச்சிருக்கு. கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் கிளிக் 42 கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி 42 கிளிக்ஸ்ன்றது எவ்வளோ ஓப்பனாக சொல்ல போனால் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆட் கிளிக் இருந்தாலே மேக்ஸிமம் ஒரு சிலர் நல்ல இன்கமிங் சோர்ஸ் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் $10 எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஏன் ப்ரோ உங்களுக்கு ஆட் கிளிக்ஸ் அதிகமாக இருந்தும் இன்கமிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனது டவுன்லோடு கண்டென்ட் நம்பர் 1, அது இல்லாமல் எந்த ஒரு ஐசிபிசி கண்டென்ட் இதில் இல்லைங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் ஆல்பம் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது நான் டவுன்லோட் லிங்காக கொடுத்துட்ருக்குறேன். அதனால என் சைட்டுக்கு வரவங்க எல்லாமே மோஸ்ட்லி உள்ளே டக்குன்னு டவுன்லோட் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம், அதாவது காஸ்ட் ஃபார் கிளிக்குன்னு சொல்லலாம் நண்பா. இப்போ ஆர்பிஎம்னா உங்களுக்கு ஆர்கானிக் முறையில் யாராச்சும் தேடி கரெக்டாக அதாவது கிளிக் பண்ணாங்களா, ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு கிளிக்கு $2.13 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எப்படி ப்ரோ உங்களுக்கு 42 கிளிக்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் அப்படி இருந்து 1.48 சென்ட் தானே நண்பா. நம்மளது டெலகிராம் குரூப் இருக்கு. குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி உங்களுக்கு வெப்சைட் இன்கமிங் வேணும், அதாவது எடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப்ல யூடியூப் சேனல் மானிட்டேஷன் வாங்கணும், அதுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கு, சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணணும், தென் வாட்சிங் அவர் கெயின் பண்ணணும்னால நம்ம எல்லாமே பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் ஒன் டைம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அதாவது ஜாயின் பண்ணிட்டு ஒரே ஒரு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன்னா இது என்னால் எல்லா எவிடன்ஸும் யூடியூப்ல காட்ட முடியாது. ஏன்னா பிரைவசி பாலிசி மீறனால எனக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கும். அதனால என்னால் எல்லா எவிடன்ஸும் உங்களால் காட்ட முடியாது. ஒன் டைம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு சிபிசி இன்னைக்கு சிபிசி பார்த்தீங்கன்னா 0.04 சென்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதான் பார்க்கணும். அதாவது சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டான கண்டென்ட் போகணும். நான் என்ன ப்ரோ வெயிட்டான கண்டென்ட் எனக்கு சரியா புரியல என்றவங்களுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் டுடேவில் எது ட்ரெண்டிங்கில் போகுது அந்த மாதிரி கண்டென்ட் போடலாம். ஃபியூச்சர் பற்றி போடலாம். இப்போ டெஸ்ட்லானா டெஸ்ட்லாவில் ராக்கெட் லான்ச் பண்ணுறது, சோலார், இந்தமாரி சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. அது ஆக்சுவலி நான் இந்த டாபிக் எடுத்து பேசினா உங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் 10 பேர் இருந்தாலும் சரி, கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப் கொடுத்துருக்கேன். ஒன்று ஃபுல் பிளே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெல் தமிழ் சோலார். நீங்கள் பெல் தமிழ் சோலார் என்ற இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த இன்னைக்கு எனக்கு இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.1K வியூஸ், அதாவது
2190 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. 2190க்கு கிட்டத்தட்ட பேஜ் சிஆர்டி வந்து 6.08% வந்து ஏறி இருக்கு. எப்பவுமே சிஆர்டி வந்து இன்க்ரீஸ் ஆகவே கூடாது, அதாவது மேக்ஸிமம் 10க்குள்ளே இருந்துக்கணும். 10க்கு மேலே போகுது அப்படின்னும் போது ஸ்பாம் கிளிக்கில் போகும். தென் நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் லிமிட் கொடுக்க கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது மற்ற என்ன ப்ரோ 2 நோட்டிஃபிகேஷன் மாரி சென்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பா, சிபிசி அதாவது எனக்கு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு லாஸ்ட் 7 டேஸில் அப்படின்றது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே. இது வந்து நான் டுடோவில் காமிச்சேன். எனக்கு வந்து டோட்டலாக வந்து லாஸ்ட்டு 1 வீக்குக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு அனலைஸில் போய் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போய் பார்த்தாச்சுன்னா எனக்கு எவ்வளோ பேஜ் வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8190 பேஜ் வந்து கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28.4K வியூஸ், அதாவது 28,400 பேருக்கு இம்ப்ரெஷன் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து கிளிக்ஸ், ஆட் கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 425 கிளிக்ஸ் ஆட் கிளிக் வந்திருக்கு. சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5 இருக்கு. ஓகே, ஆவரேஜாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 டேஸில் எனக்கு சிடிஆர் வந்து 5.19% தான் இருக்குது. அதாவது 10க்கு மேலே, அதாவது 10க்குள்ளேயே நான் மெயின்டைன் பண்ணுறதால எனக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு. அதேமாரி நண்பா, இப்போ ஆட் கிளிக்ஸ் அதிகமாக இருக்குது என்னும் போது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சிபிசி ஒரு 10க்கு மேலே இருந்து சிடிஆர் வந்து 10க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் யாரும் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் நல்ல ஒரு இன்கம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் உங்களுக்கு என்னோட ஆட்சன்ஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுதானான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சிலர் வந்து ஆட்சன்ஸ் பேஜில் வந்து இப்போ டுடே, எஸ்டே, லாஸ்ட் 7 டேஸ்ன்னு போட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கும். இன்னொரு சிலர் வந்து இந்த பேஜ் எதுக்கு, ஆர்பிஎம் எதுக்கு, இம்ப்ரெஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியாத இருக்கும். அதாவது தெரியாது இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? அது இல்லாமல் எதனால் என்னுடைய ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட் உங்களுக்கு நான் காமிச்சேன்னா, அது நான் ஒரு பிகினர்ஸ் தான் ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா இதில் வந்து நானே வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா யூடியூப்பில் வந்து என்னதான் நம்ம எஃபெக்ட் போட்டு வீடியோ போட்டாலுமே கூட ஒரு சில டைமில் வந்து நம்ம இன்கமிங் வந்து எதிர்பார்க்க முடியாது நண்பா. ஆனால் இப்போ யூடியூப்பில் வந்து 1 லட்சம் பேர் உங்களால் பார்க்க வைக்க முடியுது. அந்த 1 லட்சம் பேர் உங்களால் வெப்சைட் கொண்டு வர முடிஞ்சுன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், 100% அடித்து என்னால் வேரண்டி கொடுக்க முடியும். உங்களுக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஓகே, எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? லாஸ்ட்டு 7 டேஸில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 கிளிக்ஸ் தான் வந்திருந்தது. அந்த 400 பேருக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட $60 கிடச்சிருக்கு. அப்போது உங்களால் ஒரு 10,000 15,000 கிளிக்ஸ் வர வைக்க முடியுதுன்னும் போது அப்படியே 60 வந்து நீங்கள் 3 அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க, இல்லை 4 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். மந்த்லி ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 30,000 நீங்கள் வாங்குவீங்க. சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இது போல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக வெளில ப்ரோ எனக்கு இதை பற்றி தெரியும், வேறு என்ன கேட்டகரியில் போடணும்னாலும் அதை உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போயிடுங்க. உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? எனவே நண்பா, உங்களுக்கு இது போல் டவுட்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.